என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன். இன்னைக்கு லங்காவி வெக்கேஷனோட டே 4 இருக்கும். நம்மளோட எல்லா அஜெண்டாவும் நல்லபடி சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. பட் மழை கெடுத்து விட்டுருச்சு சில அஜெண்டாவை. இருந்தாலும் நம்மளுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் இருந்ததுனால we had some fun. நம்ம கோயில் திருவிழாக்கு தான் வந்தோம். ஆனா மிச்சம் இருக்கிற நாட்களை ஒரு லீவுக்கு வந்த மாதிரி செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சில ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரீ ஃப்ளோ. என்னதான் இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளோலாம் வேணாம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம் ஒன்றா வருவோம்னு சொல்லி நம்மளோட இந்த டூர் பேக்கேஜ் பிடிச்சும் போய் நம்மளோட பழக்க வழக்கங்கள் பிடிச்சும் போய் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க வந்த நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. எஸ், அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஐக்கியமாக இருக்கிறதெல்லாம் இட்ஸ் நார்மல். அது எல்லா ரிலேட்டிவ்ஸும் தான் எல்லாத்துக்கும் கூட அன்பாக இருப்பாங்க. ஏன்னா உன் ரிலேட்டிவ் மட்டும் தனியாக சொல்கிறேன் அப்படி கிடையாது. எப்படின்னா ஒரு 10 விதமான சொந்தக்காரங்க இருக்காங்க. அதில் ஒரு 2 விதமான சொந்தக்காரங்க கூட தான் நம்ம க்ளோஸாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெக்கேஷன் வரும்போது அவங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆவாங்களே, அதில் கிடைக்கிற அந்த பாண்டிங் அதெல்லாம் வேற. இதுவும் டே 4 என்னென்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி ஐயா கோயிலுக்கு போக போறோம். இன்னைக்கு இடுமன் பூசை. அதுக்கு இடையில மழை நம்மளை கண்டிப்பா ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். என்ன செய்ய போறோமோ அதை அப்படியே ஒரு ஃப்ளோல ஸ்பான்டேனியஸா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லா A to Z உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண முடியல. லைக் நாங்க பிணையங்களை பண்ண மாதிரி. வை? பிகாஸ் அன்னைக்கு நான் சொன்னேன் நம்ம தான் ஆர்கனைஸ் பண்றோம்ல. ஸோ தட்ஸ் த ரீசன்ல. அது மெனிக்வீன் காலங்காலத்துல ஒரு பிள்ளைய பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுனா கேட்கணும். போ 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 ஒரு பொம்மையை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம இப்ப சென்னாங் வாக் வந்திருக்கோம். ஏதாவது வாங்க வேண்டியது இருந்தா வாங்கிட்டு அப்படியே சென்னாங் ரவுண்ட் அடிக்கலான்னு வந்திருக்கோம். சாக்லேட் வாங்கிட்டீங்களா? இனிமே தான் வாங்கணுமா? மஞ்ச வந்துருங்க பாத்தீங்களா, கேங் எல்லோ. நான் இன்னைக்கு லங்காவிலேருந்து ஒரு லோரி வாங்கிட்டு கேலுக்கு போகிறேன். இங்கேருந்து டிராவலிங்லே இங்கே பாருங்க, லோரி செம்மையாக இருக்கு guys. இதுதான் அந்த லோரி. கேலுக்கு ஓட்டிட்டு போகிறேன். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இங்கே ஒரு லோரி வாங்கி பின்னாடி சேவாய் கொள்ளான்னு இருக்கேன். ப்ராஜெக்ட் ஓட்டிட்டு இருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் இன்னைக்கு ப்ராஜெக்ட். அதான் சட்ட மெட்டீரியலே ஜோக்கா இருக்கு. இதெல்லாம் உள்ளுக்கு ஒன்றுமே போடாமல் மேலோட்டமாக போட்டுட்டு கடவுளை நம்ம போகணும்னு வைங்களேன், செக்ஸியாக இருப்பியா நீனு. ஓ அல்லாவே. என்னடா என்னது ஒரே மாதிரி சட்டை வாங்கணும் அதுவா? ஏய் சே, அது பொம்பளை சட்டைடா. இதை போட்டு என்ன பண்ண போற? சூர்யாவே போட்டு பழையானி அழகற அலையானி பழக்கற பகலானி படபடக்கற அகலானி. ஹலோ கேதானே ப்ரொஃபைல் போட்டோ மாத்திரு. பாப்பா நினைச்சா வெயில் அடிக்குது, நினைச்சா மழையா அடிச்சு ஊத்துது. நம்ம இங்க வாரிசான் கிட்ட இருக்கோம். என்ன வேணும் உனக்கு? சொக்கலே சாப்பிடுவோம். இங்க வந்தா சொக்கலே சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிடலன்னா நீங்க வருதுக்கு லாக்கி. சாக்லேட் சாப்பிடலாம். சாக்லேட்டே அரைப்பான் போட்டுக்கிட்டு வாயில. நீ சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவங்க யாரு தெரியுமா? இந்த மாதிரி ஆமா, நாங்க தண்ணி வாங்கணும், சாக்லேட் வாங்கணும். பட் யாருமே பேக் வாங்கல. நான் அக்கா சண்டை போட்டு பேக் வாங்கி கொடுத்துட்டேன். சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. இவன் சும்மா ஒப்புக்கு செய்யறான். இப்போ ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இவங்க தான் சமெண்டா. என்னமா வாங்கிட்டியா? என்ன வாங்கின? சாக்லேட்டு, ஓகே. வாரிசால ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே லைட்டா சென்னாங் போயிட்டு இப்போ பந்தா சென்னாங் வந்திருக்கோம்.
சீக்ரெட் ரெசிபி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். இன்னைக்கு மாமாவோட பையனுக்கும் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் பர்த்டே லேட் செலிப்ரேஷன் பண்றோம். 27th of August அவங்களோட பர்த்டே முடிஞ்சு, 2 பேருக்கும் அந்த அன்னைக்கு தான் பர்த்டே. அப்புறம் இங்க லங்காவி வர அந்த ப்ரிப்பரேஷன்ல எதுவும் செய்யல. இங்க தான் நம்ம எல்லாமே இருக்குமே. சரின்னு கேக் தேடி அடைஞ்சதுல பல கேக் கடை இருந்துச்சு, சாத்திட்டாங்க போல. ஒரு கேக் கடையும் கடையில மாட்டல. அப்புறம் சீக்கிரம் ரெசிபியில போயிட்டு கேக் வாங்கிட்டு நாங்களும் கொஞ்சம் ஸ்லேஸா வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் பையனுக்கு தான் வந்து பர்த்டே. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஐயா கோயிலில் இருக்கோம். நல்லபடி பூசையில் கலந்துக்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் சென்னாங் ஸ்ட்ரீட் போக போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்லபடியாக கோயிலில் இடுமன் பூசையை முடிச்சுட்டு வேறு நிறைய சாப்பிட்டுட்டு மறுபடியும் சென்னாங் வாக் வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணி முடிக்கலையோ பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் கால் மசாஜ் பண்ண போகிறீங்களோ, பாடி மசாஜ் பண்ண போகிறீங்களோ போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தமான் பண்ணுறது பவேன்றா. ஹாய் சொல்லுங்க. இங்கே தம்பி என்ன தண்ணி வாங்க நீங்க? தண்ணியா? ஓகே. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன், உள்ளுக்கு உன்னை பார்த்தேன். வாங்கிட்டு வா. அத்தை எங்கன்னு கேட்டானாலே சின்ன அத்தைக்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? பதில் சொல்லவே இல்லை தானே? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? கை காமிச்சிங்க, இங்க எங்கன்னு கை காமிச்சிங்க. வாயில என்ன வச்சிருந்தீங்க? கோயில சாப்பிட்டு ஆட்டு அரிசி வச்சிருந்தீங்களோ? அத்தை இங்கதான் இருக்காங்க. அத்தை எங்க எனக்கு வாங்கின வேஃபல் எங்க? வேஃபல் இவனே பாய் சாப்பிட்டு இருப்பானே. சொல்லுங்க, எனக்கு என்ன வாங்குனீங்க? வெண்ணிலாவும் பிஸ்தா பழமும். ஆடு இப்படிதான் சாப்பிடுமா? இல்ல, ஆடு என்ன மாதிரி சாப்பிடுது? இவர் தான் நவரச நாயகன். இப்ப பயம் இது பயமா? இது பயமா? ஓ பயம், தூரமா இருப்போம். பயம், அச்சம், கோபம், மகிழ்ச்சி. எங்க மாமாக்கு பல திறமை இருக்கு. எங்க மாமாக்கு வச்சு செய்வோம். அவரோட அண்ணன் இவரு. சம்பந்தம் இல்லாதவங்கள மசாஜ் பூர்வங்க மட்டும் இதுல பூர சொல்லுங்க. நம்ம மசாஜ் நாக்காச்சு மாட்டோக்கோ. எப்படி வந்தேன் புண்ண பாத்தீங்களா? இல்ல நம்ம வீடு மாதிரி தான் அது, இன்னொரு வீடு மாதிரி. அதான் சொன்னேன். அதான் சொன்னாங்க அந்த பத்தி பேசுனாங்க. ஏதாவது வந்தாக்கா இந்த தம்பி வந்துருவாங்க. மசூர் சஜானா தம்பி தங்க கம்பி. உனக்கும் இந்த மசாஜ் கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மசாஜோட பாசம் நானும் சின்ன பிள்ளைல இருந்து ஒரே காலில் மங்கு கழுவணும். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. இருக்கு. ஓகே அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. லிங்க் இருக்கா?
அப்படியே எங்க இருக்கிறனால தான் நான் 80 மசாஜ் இப்ப 30 பேசி விட்டுருக்கேன். பாரு பாரு அப்ப அவளை எவ்வளவு நாளா வச்சிருக்காங்க. போச்சு. இவங்க கதையை திருப்பி விட்டாங்க. வச்சிருக்கானு அவன் வச்சிருக்கனால தான் அவன் வந்து எல்லாத்துக்கும் குழப்பா சொல்றான். இல்லைன்னாக்கா அவன் சொல்லுவாளா? ஆமா அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. முதலாளியா நான் சின்ன பிள்ளை ஒரே காலில் மங்கு கழுவணும். ஒரே கல்ல மங்கல் உனியா நான் வேற கதையா? ஓகே ப்ரோ எப்போதும் நம்ம பாய்ஸா பே பண்ணுவோம். நீங்க மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க எங்க போயிட்டு வந்திருக்கேன்? ஃபுட் மசாஜ்க்கு. ஃபுட் மசாஜ் மட்டும் தான், வேற எந்த மசாஜ் இல்லை. எப்படி இருக்கு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு புதுசாக தான் இருக்கு. ஏன்னா பக்கத்தில் அத்தையை வச்சுக்கிட்டு இது பண்ண ஏத்தாப்புல இருக்கிற பிள்ளைய பார்க்கவும் முடியாம. இல்லை, நான் பாட்டு ஃபோனை பார்த்துக்கலாம், வீட்டில் தான் பார்த்துருக்கேன். வேற வழி இல்லை. சரி நம்ம வழக்கமா போற கடை பெஸ்ஸா இந்த கடை பெஸ்ஸா? கடை பேர்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, நம்ம வழக்கமா போவோமே மசாஜ். எனக்கு ஊருக்கு போகிறது பெஸ்ட்டாக இல்லை. மசாஜ் கூட அவருக்கு பெருசு இல்ல, மசாஜ் பண்ணவ தான் பெருசு. பண்றாங்க அவங்களுக்கு ஏப்பம் மேல ஏப்பம். இவங்க காலை பிடிச்சோடனே ஏப்பம். கேட்டா ஒண்ணுமே காத்து வெளியாக்குறாங்களா உடம்புல இருந்து. அவன் சொல்றா காத்து அவ்வளவும் காத்து அவளுக்கு வாயே வலிக்குதான் ஓ காத்து வர்றது. ஓ ஓ இல்ல 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 கால் ஊறுறதுக்கும் வாய் வலிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்லல, அவ்வளோ சொன்னேன். ஓகே ப்ரோ ஓகே. யார் பெற்ற பிள்ளையோ நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கு, ஃபோன் பேசிட்டு இருக்கு. ஓகே இந்த பாருங்க மக்களே, இந்த பார்க் ராயல் ஹோட்டல் இருக்குல்ல, ஆக மேலே மாடியில் கப்பல்ஸாக தங்கி பீச் வியூ பார்க்கறதுனாலே சப்ளோரிபு லபேலா. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ கப்பல்ஸ் தங்கி சி வியூ தங்கி என்ஜாய் பண்ணோன்னா, அவங்க கொடுக்குற புஃபே அவங்க சர்வீஸ் என்ஜாய் பண்ணோன்னா மோர் தென் 2000+. என்னோட ஹனிமூனுக்கு வரும்போது இங்கே வந்து செக் பண்ணேன், ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேனல்லே நான் தங்கிட்டேன். பட் யாராவது இங்கே தங்கி அந்த என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பார்க் ராயலுக்கு வரலாம். லங்காவில் உள்ள பார்க் ராயல். நம்ம சென்னாங் வாக் முடிச்சுட்டு இதோ இந்த கடை முனுங்க நின்றுட்டு இருக்கோம். லங்காவியில் இந்த கடை மாட்டம் தான் 2 மணி வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த கடைக்கு எதிர்த்தாப்புலே அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து ஷவர்மா இருக்கும், சூப்பராக இருக்கும். லங்காவியில் உள்ள ஷவர்மாலே நான் சாப்பிட்டதில் இந்த ஷவர்மா செம்மையாக இருக்கும். நம்ம இங்கே ரெகுலர் கஸ்டமர், நம்மளுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸில் ஷவர்மா செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, தரமாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னாலே 10, 20 சம்டைம்ஸ் 30 ஷவர்மாலாம் ஆர்டர் கொடுப்போம். அதனால் நம்மளுக்காகவே கடை திறந்து வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே வந்தோம்னா இந்த ஷவர்மா கடை 5 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். ஸோ யாருக்காவது இங்கே லங்காவிக்கு வந்து ஷவர்மா வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் விடிய காலையில் கிரேவிங்காக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம அடித்து ஆர்டர் பண்ணிடுவோம், நீங்கள் போய் சொந்தமாக பிக்கப் பண்ணிக்கிறோம், லொக்கேஷன் நம்ம அனுப்பி விட்ருவோம். ஓகே. ஸோ இப்போ ஷவர்மா கலெக்ட் பண்ணிவிட்டு ஐயா கோயிலில் திருவிழா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கறி கொடுத்தாங்க. அந்த கறிக்கே நாங்கள் அடிமை. அந்த கறியை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வார் ரொட்டி வாங்கிட்டு இந்த கடையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கரா பண்ணிடுவோம்.